Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பேபி கார்ன் மஷ்ரூம் புலாவ். இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்யலாம். அதாவது பேபி கார்ன் வந்து நம்ம ஒரு பாக்கெட் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஷ்ரூம் அதே அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இது கூட இதுக்கு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ண கூடாது. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி. இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் செய்யறதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை போட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை, பட்டை, 3 ஏலக்காய், 5 லவங்கம், நட்சத்திர மொக்கு, சோம்பு. இது வந்து போட்டோன்னே நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 350 கிராம் அரிசிக்கு நான் ஒரு 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வதக்கிற டைமுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து அரை மூடியை அரைச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் புலாவனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி அளவில் பாதி வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிடலாம். பாசுமதி அரிசி 3.25 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதாவது கரெக்டாக 1/2 kg. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். இதுக்கு வந்து 3 டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து 6 டம்ளருக்கு பதிலாக 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த அளவு வந்து நான் தண்ணி ஊற்றுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு பேபி கார்ன், அதாவது நான் ஒரு 15 எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம், அதாவது இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. மஷ்ரூம், பேபி கார்ன் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடனே உப்பு சேர்த்த வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி விடும். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுருங்கிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். பேபி கார்ன், மஷ்ரூம் ரெண்டுமே நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். இது புழிஞ்சிட்டு இந்த சக்கையை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். மஷ்ரூம், பேபிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் நான் வந்து 3.25 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். மீதி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கீப் வார்ம்னு இருக்குது. அது இருக்கக்கூடாது. குக்கிங் மோடுக்கு மாற்றிட்டு இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீப் வார்முக்கு வந்துடும். நம்ம இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு ஆல்ரெடி. அரிசியும் நம்ம போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குக் ஆயிரும். அதாவது நம்ம இதே வந்து என்னென்னா குக்கரில் வச்சோன்னா நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். குக்கரில் வச்சிங்கன்னா என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து சிம்பிள் மெத்தடும் கூட. ஸோ புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன ரெடி ஆகிடுச்சுனாவே கீப் வார்ம் அப்படின்னு வந்துடும். பார்த்திங்கன்னா இங்கே ரெட் கலர் லைட் தெரியுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். பேபி கார்ன் மஷ்ரூம் புலாவ் ரெடி.
பேபிகார்ன் மஷ்ரூம் புலாவ் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பகச்சொல்லி கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். ஒருவனுடைய உயர்ந்த குணங்களை சொல்லி பாராட்டி அவருடன் நட்பு கொள்ள தெரியாதவர்கள் பிறரை பற்றி மலையளவு குறை கூறி அவர்களுடைய நட்பினை இழப்பர்.